அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 இந்து தேர்வு நடக்கப் போகுது. அந்த தேர்வுக்கு இது மதியம் நடக்கக்கூடிய கொஷின் பேப்பர் சாட்டர்டேயில் பிரவேசிக்கா 2ன்னு சொல்லிட்டு மாடல் கொஷின் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபுல்லாக நாங்கள் விட்டுருக்கோம். இப்போ 4th மாடல் பார்க்கணும். அந்த 4 கொஷின் வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக 95% இதுக்குள்ளே இருந்ததும் திரும்ப உங்களுக்கு வரும். ஏற்கனவே நாங்கள் இப்போ கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோடு பண்ணணுங்க. ரோமன் வைஸாக விட்டுருக்கோம். அங்கே போய் நம்ம படிச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 2025 பிரவேசிகா 2 மொத்தம் மார்க் 100 மார்க்ஸு. இந்த டைம் மதியம் 2 to 5 3 மணி நேரம் நடக்குது. ஃபஸ்ட் ரோமன் கின்கி 5% உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கி. ஃபஸ்ட் ரோமன் ஃபுல்லாக ஒவ்வொரு ரோமனுக்கு ஹெட்லைன்ஸ் மட்டும் நாங்கள் ரீட் பண்ணி காட்டுறோம். நீங்கள் அங்கே போய் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்க. மொத்தம் அதுக்கு மார்க் 10 மார்க்கு. ஏதாவது 5 மட்டும் மொத்தம் டோட்டலாக 8 கொடுப்பாங்க. இதில் ஏதாவது 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. இந்த ஆன்சர்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், எழுதி பார்த்துட்டு போடுங்க. செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு பார்த்தப்பர் டிப்பினி லிக்கியே. இதுக்கு 5 மார்க்கு. இது பேராகிராஃபாக இந்த கேரக்டர் யார் இருக்காங்க, முக்கியமான கேரக்டர்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ராம் ஏற்கனவே 3 கொஷின்லேயும் பார்த்தோம், வந்துகிட்டே இருக்குது. வசந்த் வந்துகிட்டே இருக்குது, நல்லா பார்த்துங்க. ராம், வசந்த், மும்தாஜும் ஏற்கனவே 2 கொஷினில் வந்திருக்கு. இது தேடாக வந்திருக்கு, நல்லா பார்த்து. இந்த 3மே ரொம்ப முக்கியம். இந்த 3 ஏதாவது 2 நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்த்தா கூட போதும். கண்டிப்பாக 1 எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் 5 மார்க்கு. தேர்ட் ரோமனில் கிஷி ஏக்கு பாத்திரக்கா சரித்திர சித்திரன் கீஜே. சரித்திர சித்திரன் அந்த எஸ்ஏ ஃபுல்லாக நம்ம எப்படி செகண்ட் ரோமில் அவங்க கேரக்டர் அந்த மாதிரி இங்கே எஸ்ஏவாக நம்ம எழுதுகிறோம், நம்ம தொகுத்து எழுதுகிறோம். இதுக்கு மொத்தம் மார்க் இதுக்கு 10 மார்க்கு. ஏதாவது 1 மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு மாண்டவி அப்படிங்கிறது பரத்தோட மனைவி பேர். சேட்டு கிருஷ்ணதாஸ் அப்படின்றவர். தேர்டு பீம் அப்படி குந்தி தேவியோட மகன். அவங்கள பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். இது 10 மார்க்கு. ஃபோர்த் ரோமன் கின்கின் தீன்கி சந்தர்ப்ப சகித்து வியாக்கியா கிஜே. இது 15 மார்க்கு. ஒன்றுக்கு மொத்தம் டோட்டலாக 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா அது எது தெரியுமோ அது சந்தர்ப்ப வியாக்கியான்னு சொல்லிட்டு குறிப்பு விளக்கம் சொல்லிவிட்டு நம்ம எழுதுகிறோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்கனவே நீங்கள் இந்த இதில் எஸ்ஏயில் இந்த மாதிரி படித்தது ஏதோ கொஸ்டின்ஸில் படித்தது வச்சு தான் அதில் ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்காங்க. மார்க் இதுக்கு 15 மார்க்கு. ஒன்றுக்கு 5 மார்க்கு. ஃபிஃப்த் ரோமனில் கின்கின் தோப்பர் டிப்பினியாம் இலிக்கிய. டிப்பினியா அப்படின்னு பேராகிராஃபாக எழுதி சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக யாருன்னு அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபுல்லாக இது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாப்பு அவர் ஜன்ம. அவர் காந்திஜியோடைய அம்மா, அவருடைய அப்பா மற்றும் ஜன்மனா காந்திஜியோட பிறப்பு. அதை பற்றி ஃபுல்லாக எழுதி சொல்லியிருக்காங்க. இது இப்போ 3 கொஷின் பேப்பருமே தொடர்ந்து வந்திருக்கு. இது 4வது கொஷின் பேப்பர்லேயும் வந்துட்டுருக்கு. இது நல்லா தரவாக படிச்சுங்க, கண்டிப்பாக அது வரும். இது அடுத்து செகண்ட் காந்திஜிக்கு மாங் சிகாரு கன்னியக்கா. காந்திஜி அசைவ உணவு மற்றும் சாப்பிட முடிவு செய்தல். தேர்டு பிரதிஞ்சா பனாமு உபயோகித்து வாத்து அப்படின்னா. ஃபோர்த் கீதா படினேக்கி பிரேனா அவரு அஷர் அப்படின்னா கீதையை படிப்பது உத்வேகம் மற்றும் விளைவு. சிக்ஸ்த் ரோமன் கிஷி ஏக்குக்கா சாராம்ச லிக்கியே. இது எஸ்ஏ ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். ஃபிஃப்த் ரோமனில் பார்த்தோம், பேராகிராஃப் பார்த்தோம். இது ஃபுல்லாக எஸ்ஏ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஹாய் ஸ்கூல் மே. அவர் காந்திஜி உயர்நிலை பள்ளியில் படிக்கிறப்ப. செகண்ட் விவாகு அவரு மாம்ஸு பக்ஷன் திருமணம் மற்றும் இறைச்சி உண்ணுதல். தேர்டு சோரி அவரு பிரியாசிஸ்ட் அப்படின்னா திருட்டு மற்றும் பிரியாசித்தம். செவன்த் வசன் பத்திலியே. சிங்குலர் புளூரல் சிங்குலர் அப்படி மாற்றுறது தான். ஃபஸ்ட்டு கோடா கோடான்னு கொடுத்துருக்கோம். அது கோடே இங்கே ஒருமையாக கொடுத்துருக்காங்க. கோடா குதிரைகள் எழுதுவோம் பன்மையில் வரப்போ.
இந்த கோடை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், மேலே இந்த டாக் மேலே கொம்பு போடுவோம். அந்த மாதிரி தான் இது. இப்போ மகினான் இருக்கு, மகினே மாதம் மாதங்கள் அப்படின்ற மாதிரி எழுதணும். மொத்தம் வந்து டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 5மே எழுதணும். சாய்ஸ் வராது, ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. 8th ரோமன் லிங்க் பத்திலேயே லிங்க்கில் வந்து ஜெண்டரு, ஆண்பாலை பெண்பாலை மாற்று, பெண்பாலை ஆண்பாலை மாற்றுகன்னு சொல்லி நம்ம பிராத்மிக்கு மத்தியமா ராசபாஷா இதுலேருந்து எல்லாமே நம்ம ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு வரோம். நம்ம 7th ரோமன் 8th ரோமன் அதுலேருந்தே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது சாய்ஸ் வந்து வராது, ஒன்றுக்கு இது ஒவ்வொரு மார்க்கு. டோட்டலாக வந்து 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 5மே எழுதணும். 9th ரோமன் ஏகே சப்தமே அர்த்த லிக்கியே. இது வந்து ஒரே வார்த்தையில் வந்து அர்த்தம் அப்படின்னா பொருள்னு அர்த்தம். ஒரே வாக்கியத்தில் வந்து நீங்கள் வந்து விடை எழுதுக. சப்தம்னா சொல்லுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சொல்லை வச்சு தான் எழுதணும். வாக்கியமாக கொண்டு வர ஒரு சொல்லில் முடிக்கணும் அப்படின்றாங்க. இங்கே வந்து வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு சொல்லாக கொண்டு வா அப்படின்றாங்க. அதுதான் இதுக்கு வந்து மார்க் வந்து 5 மார்க்கு. ஏற்கனவே இதுக்கு ஆன்சர் ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம், அங்கே போய் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுங்க. 10th ரோமன் கின் பாஞ்ச பிரசன்னைக்கு உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே. இது வந்து இலக்கண பாட்டில் கேட்டிருக்காங்க, இலக்கண கொஸ்டின் ஆன்சரில். மொத்தத்தில் டோட்டலாக 8 கொஷின் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. ரொம்ப ஆன்சர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது பேசிக் இலக்கண கொஷின் தான் நீங்கள் பார்க்குறது. இந்த 8ல் ஏதாவது 5 மட்டும் எழுதினா போதும். 10th ரோமனில் ஏற்கனவே டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் போட்டிருக்கேன். அதில் மாடல் கொஷின் பேப்பரில் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோடையும் போட்டிருக்கேன், அங்கே போய் பார்த்துங்க. அடுத்து லாஸ்ட் ரோமன் 11th ரோமன் கின் தீன் பிரசன்னேங்கே வித்தர் சவிஸ்தார் லிக்கியே. இது வந்து இலக்கண பாட்டில் வந்து டீட்டெயில் கொஷின் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு. மொத்தம் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 3 மட்டும் எழுதுங்க. எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷினோட நம்பர் போட்டு ஏதாவது 3 எழுதுங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. இது நல்லா இந்த இலக்கண பாட்டில் புரிஞ்சுக்கிட்டால் போதும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 1 or 2 டைம்ஸ் எழுதி பார்த்தா தான் மனப்பாடம் ஆகும். டீட்டெயில் கொஷின்ஸ்லாம் அது எத்தனை வகையாக கேட்டிருக்காங்க, அந்த வகையெல்லாம் எழுதிட்டு அதுக்கு என்ன விளக்கன்றது நீங்கள் ஷார்ட்டாக எழுதினா கூட உங்களுக்கு மார்க்குன்ட்டு மினிமம் ஒரு 3 மார்க்காக தான் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறது மட்டும் நீங்கள் படித்தா போதும். மொத்தம் டோட்டலாக வந்து 4 கொஷின் ஃபுல்லாக நாங்கள் விட்டுருக்கோம். அந்த 4 கொஷின் வச்சு இப்போ இருந்து நீங்கள் 2 ரோமன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 3 ரோமன் சேர்த்து எழுதுங்க. அப்புறம் 50 மார்க்ஸ் எழுதுங்க. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் மாதிரி கொஷின் பேப்பர் வச்சு எழுதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.